ரெக்கார்ட் ஆகுதுல்ல? ஆல் செட், ஓகே. ஹலோ, என் பேர் பிரவீன். நாளைக்கு நடக்க போகிற எலெக்ஷன் தேர்தலுக்கு சாம்பிளாக எங்கள் காலேஜிலேருந்து மாதிரி வாக்குப்பதிவு எடுக்க வந்திருக்கோம். இந்த தொகுதியில் காலங்காலமாக ஜெயிச்சிட்டு இருக்க குணாவை எதிர்த்து போட்டி போட போகிற தலைவரை பற்றி தான் பேச போகிறோம். தலைவர்னோடனே வேட்டி சட்டை நினச்சிடாதீங்க, இவர் பேண்ட்டு சட்டை. பேண்ட்டு சட்டைன்னா இவர் யங்ஸ்டர்ஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அவர்கிட்ட பேசுவோம். அவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறே. சார் சார் சாரா? குருனே கூப்பிடுங்க. நான் உங்களை ஒருத்தம் இல்லை, நம்மள ஒருத்தவன். பா, சிறப்பு சார். என்ன சார் திடீர்னு இந்த அரசியல் பக்கம்? நேஷ்னல் லெவலில் பெரிய படுப்பாளி, எதுக்கு சார் தேவையில்லாத அரசியல் வேலை? தேவையில்லாத அரசியல் வேலையா? இப்படி சொல்லி சொல்லி தான் பதவியில் இருக்கிறவங்க அடிப்படை வசதி கூட தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஆளுங்க அவங்களை நம்பி ஓட்டு போட்டு சும்மாவே இருக்கும். மாறணும். எதுக்கு அரசியல் இருக்கும்னு கேட்டல, வா ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போவோம். விஸ்வாங்கடா? உங்களோட தானே வந்தான். எங்கே போனா? இந்த வீட்டுக்குள்ளார கொஞ்சம் போங்களேன். போ. உட்கார் உட்கார். போதும் போதும், வெளியே வா. எப்படிங்க இருக்காங்க? இங்கெல்லாம் அப்படிதான். இதுக்கே அப்படி பண்றே, வா உனக்கு இன்னொன்று காட்டுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஓட்டி காட்டா வண்டியை. என்னங்க இது பள்ளம் பள்ளமாக இருக்கு? ரோடு மோசம் இல்லை. நேற்று என்னாச்சு தெரியுமா? இதே இடத்துல தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளத்தினால அநியாயமாக 2 உயிர் போயிடுச்சு. ஆனால் ஹஸ்பண்ட் தப்பிச்சிட்டாரு. 2 உயிர்னு சொன்னீங்க? அந்த அம்மாவோட வயிற்றுல புள்ள இருந்துச்சு, கர்ப்பமாக இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? நல்லதுதான். நல்லதெல்லாம் பண்ணணுன்னா வயசு நேரங்கள்லாம் இருக்குது குரு. இந்த வயசு நேரங்கள்லாம் பார்த்து நல்லது பண்ணக்கூடாது ப்ரோ. நான் அப்படி பண்ணவும் மாட்டேன், அப்படி பண்ணுறவங்களை மனுஷன் மதிக்கவும் மாட்டேன். உட்கார். பிரதர், நாங்கள் ஒன்றும் எலெக்ஷனில் நிற்கணும், காசு சம்பாதிக்கணும், ஃபேமஸ் ஆகணும்லாம் இல்லை. அது எங்கள் நோக்கம் இல்லை. மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். பிகாஸ் மாற்றம் ஒன்றே மாறாது. ஏரியாவில் காலேஜ் பசங்களாம் சேர்ந்துன்னு மாதிரி வாக்குப்பதிவு நடத்தினுக்கிறாங்கண்ணா. அந்த பொடி பையன் ஸ்கோரிங்கை போட்டுங்கிறாண்ணா. ஏண்டா மாருதி கம்பெனிக்காரன் எப்படா எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணா? அண்ணா இது மாருதி இல்லைண்ணா, மாதிரி மாடல் மாடல். ஓ, அது ஒன்றும் இல்லைடா, 3ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டேன்ல, பாஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். அண்ணா நீ படிக்காத மேதாண்ணா. அடிச்சு விடு அடிச்சு விடு.
மிஸ்டர் குணா, ம் அதெல்லாம் எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள், எல்லா வாட்டியும் நான் தான் ஜெயிக்கிறேன். இந்த வாட்டி நான் தான் ஜெயிக்க போகிறேன். படிக்கிற வேலையை விட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, எனக்கு. இன்னும் மச்சான் இவன் சைக்கோ மாதிரி பேசுகிறான். பணம் 10 செய்யணும் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். காசுக்காக ஓட்டையே விற்கிறாங்க. சை, மனசே கேட்கலடா. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான். யங்ஸ்டர்ஸ்லாம் ஓட்டு போடணும். ஓட்டு போட்டால் தான் நிலமை மாறும். இன்னைக்கு எலெக்ஷனால ஊரே பரபரப்பா இருக்கு. உங்களோட வாக்கு பதிவு பண்ண சீக்கிரமா கிளம்புங்க. நான் தான் ஆர்ஜே விஸ்வா. இன்னைக்கு ஃபுல்லா எலெக்ஷனை பத்தி தான் பேச போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இது பாண்டி ரேடியோ சென்ட்ரல், உடனுக்குடன் அப்டேட். டே, ஆ நானும் அம்மாவும் ஓட்டு போட கிளம்புறோம். குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வந்துரு, புரிஞ்சுதா? ஓட்டு தானே? போடுறேன். ஓட்டு போடணுமாமே, வேறு வேலை இல்லை. நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஆளு கூட பேசணும், சாப்பிட்ணும், ஃபஸ்ட்டு தூங்கணும். ஒரு வழியா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டே வந்துருச்சு. இதில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் குரு தோத்துட்டாரு. குணா ஆட்சியை கைப்பற்றிட்டாரு. குருவுக்கு நல்ல ஸ்டார்ட், ஆனால் இந்த தடவை அவருக்கு பேட் லக்குன்னு தான் சொல்லணும். மச்சான் கிட்ட வந்துட்டோண்டா, ரொம்ப கிட்ட வந்துட்டோண்டா. ஒரே 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 ஓட்டில் தோத்துட்டோண்டா. விடு மச்சான், பார்த்துக்கலாம் மச்சான், விடு மச்சான். ஹலோ, டேய், ஹலோ, சொல்லு. விடுடா. ஏய், எப்பட்றா? இது முடிவு நம்ம கையில் இல்லைடா. ஓட்டளிப்பது புனிதமானது, ஓட்டு உரிமை என் பிறப்பு உரிமைன்னு எவ்வளோ சொன்னாலும் வெறும் 62% தான் ஓட்டே போட்டிருக்காங்க. மிச்சம் 38% எங்கடா போச்சு? ஒரே பாட்டில் 100% ஓட்டு வாங்க. இது என்ன சர்க்கார் படமாடா? உண்மையிலே நல்லது பண்ணுறதுக்கு வயசு நேரம் காலம் இருக்குதான் போல. மச்சான், இப்போ என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. இல்லைடா, நல்லது பண்ணுறதுக்கு வயசு நேரம் காலம் இருக்குதான் போலன்னு சொன்னேன். உண்மைதான்ல, நல்லது பண்ணுறதுக்கு வயசு நேரம் காலம்லாம் தேவை தான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அது நம்மக்கிட்ட இன்னும் நிறையாவே இருக்குடா. நம்மக்கிட்ட வயசு இருக்குது, திறமை இருக்குது, அதோட யூத்தோட சப்போர்ட் இருக்குடா. நம்ம அடுத்த டார்கெட் 62% மக்கள் இல்லைடா, மிச்சம் இருக்கிற 38%. அதில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ். நம்ம இன்னும் தோக்கலடா. இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். The vote is the most powerful non-violent weapon we have. Yes. சத்தமின்றி ரத்தமின்றி நல்லாட்சிக்கு மாறுவோம். வணக்கம். நேற்று ஒரு சந்தோஷமான செய்தியோட முடித்தோம். இன்றைக்கி ஒரு துக்கமான செய்தியோட ஆரம்பிக்கிறோம். பல வருஷமாக காவை வாங்கிட்டு இருந்த அதே ரோட்டில் இன்னொரு உயிரை பரிதாபமாக இழந்துட்டோம். ஒருவேளை குரு ஆட்சியை பிடிச்சிருந்தாருன்னா அந்த தொகுதியோட நிலைமையை மாற்றிருப்பாரோ என்னவோ. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஓட்டோட வேல்யூ என்னன்ட்டு. அடுத்த தேர்தலில் இருந்தாச்சு, எல்லோரும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. இது முடிவில்லை, இது ஆரம்பமும் இல்லை. ஏன் படத்தோட கதையை நான் முடிவு பண்ணேன். உங்கள் வாழ்க்கையோட அடுத்த 5 வருஷ கதையை உங்களோட ஒரு ஓட்டுனால் தான் முடிவு பண்ண முடியும். மாற்றம் ஒன்றே மாறாதது.
மாற்றம் வேணும் வேணும் கேட்குறவங்க எல்லாம் மாற்றத்தை தேடி போகிறதில்ல. உனக்கான மாற்றத்தை நீ தான் உருவாக்கும். ஒரு சிட்டிசனாக நீ செய்ய வேண்டிய முதல் மாற்றம் உனக்கான பிரதிநிதியை நீ தேர்ந்தெடுக்கிறது. ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்பு, கொடுக்கறதும் தப்பு. அந்த மாற்றமாக நீ ஏன்? பி பிரைட், vote is our right.